இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மறுபடியும் நம்ம ஒரு விசையாய் இந்த வாரம் கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் இங்கே ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரங்கள் முழுவதும் அவருடைய உடன்படிக்கையின் உண்மை தன்மையும் குறித்து நம்ம நிறைய மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஆழமா போய்கொண்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அந்த டீப்பா நம்ம தேவன் அந்த இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. எத்தனையோ உடன்படிக்கைகள் நம்ம நம்ம வேதத்துல படித்திருந்தா கூட இது தேவன் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கைன்னு இவ்வளவு நாளும் நம்ம அறியாததுனால பல குறைவுகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் அற்புதமா இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய கண்களையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லயும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம வாசிச்சுதான் இருப்போம். ஆனா இதுதான் தேவன் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கையா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய பல உடன்படிக்கைகள் வேதத்துல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஏதேனுடைய உடன்படிக்கை, வனாந்திரம் ஏதேனை போல மாறும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 51 நம்ம தியானித்த வசனத்தை குறிச்சு இன்னும் அதுல ஒரு ஒரு இடத்துல மட்டும் அதை கொஞ்சம் டீப்பா பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஒரு உடன்படிக்கைக்கு நம்ம இன்னைக்கு போகலாம். எதுக்காக அந்த உடன்படிக்கை நம்ம அதிகமா தியானிக்கிறோம் அப்படின்னா, அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன். அவர் அதாவது நம்ம அவருடைய வாக்கு தத்தத்தை குறிச்சே பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது அவரால மாற முடியாது. அதுதான் அவருடைய நேச்சர். அப்போ அந்த வாக்கு தத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, இன்றைக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னாலே போதும். வாழ்க்கையில நம்ம லைஃப்ல இருக்கிற எத்தனையோ பகுதிகள்ல விடுதலைகளுக்குள்ள நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நீங்க சும்மா நினைச்சா கூட நான் இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்குரியதுன்னு நீங்க மனசுல நினைச்சா கூட அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாய் மாறுறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப இன்றைக்கு இன்னும் அந்த டீப்பா நம்ம ஒரு ஒரு கவனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அது நம்முடைய இப்ப எல்லாருடைய ஆத்துமாவிலையும் அது தேவன் நமக்கு ஒரு ஒரு காரியமாய் இன்றைக்கு நம்ம இருதயத்துல அந்த உடன்படிக்கையை பதித்து அந்த உடன்படிக்கையின் மூலம் தேவன் நம்மை ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு செல்வான்னு சொல்லி நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் இதை ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் எனக்கு சொல்ல தோன்றுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நான் விடிய காலையில நான் படுத்துதான் இருந்தேன். ஆனா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு காரியத்தை நான் என் கண்கள்ல பார்த்தேன். அதாவது சில காரியங்கள் விக்கிரகங்களை போல ஒரு கற்களா நான் பார்த்தேன். அப்போ நான் கேக்குறேன், ஏன் எசப்பா எனக்கு முன்னாடி இப்படி ஒரு விக்கிரகங்களை போல இப்படி கற்களை நான் பாக்குறேன், ஏன் எனக்கு முன்னாடி அப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், உன் வாழ்க்கையில சில பகுதிகள்ல நீ என்கிட்ட விட்டு கொடுக்காம நீ நீ கவலைப்பட்டு நீ அதையே மெடிடேட் பண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு விக்கிரகமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்ல அது கல்லா இருக்கிறபடியினால அதுல என்னுடைய ஜீவன் ஃப்ளோ ஆக முடியல, நீ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தி காட்டினார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன். அதுல அந்த ஒரு சில கற்களை ஆண்டவர் காமிச்சு அந்த நம்பர் ஆஃப் இதை கூட நான் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன். எந்த இடத்துல எல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் அவர்கிட்ட நான் ஃப்ரீயா அவர்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா விக்கிரகமா இருக்கு. நம்ம ஏன் அப்படி நம்ம விக்கிரகம் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, முழுக்க முழுக்க அதையே மெடிடேட் பண்ணி முழுக்க முழுக்க அதையே திங்க் பண்ணி அதையே யோசிச்சு அதையே சிந்திச்சு அதையே பேசிட்டு இருந்தோம்னா அப்படிப்பட்ட அந்த காரியமே நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த விக்கிரகம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட சரண்டர் பண்ணு, அந்த காரியங்களை நீ என்கிட்ட விட்டு கொடுத்துரு, என்னுடைய ஜீவன் அதுல ஃப்ளோ ஆகும்போது நீ அற்புதத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு காலையில எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் இன்னைக்கு காலையில மீனாக்காட்ட கூட நான் அந்த விஷனை ஷேர் பண்ணேன். அப்போ இன்னைக்கு இதை கேட்கிற அநேகருக்கு இந்த வார்த்தை மூலம் நிச்சயமா தேவன் நம்ம நினைக்கிறோம் ஏதோ விக்கிரகம்னா ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் வணங்கி அதுதான் விக்கிரகம் வணக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய விக்கிரகங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கவலை அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சுட்டு நம்ம முழுக்க 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 அதையே மெடிடேட் பண்ணி தேவனை மறந்து அவருடைய வாக்கு தத்தங்களை மறந்து அவருடைய உடன்படிக்கையை மறந்து முழுக்க அதையே மெடிடேட் பண்ணுகிற
அப்படி இருந்தோம்னா அதுவே ஒரு விக்கிரகமாய் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு இப்போ ஒரு புறஜாதி மக்கள் ஒரு விக்கிரகத்தை வணங்குறதுனால அதுதான் பாவம் அப்படிங்கிறது இல்ல. அண்ணன் சொல்ற கவலைப்படுறதே பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் எத்தனை விஷயங்கள்ல வாழ்க்கையில ஐயோ இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அது அப்படி நடந்தா நல்லா இருக்கும், இது ஏன் நடக்க மாட்டேங்குது, இது ஏன் நடக்கல. அப்போ நம்ம மெடிடேஷன் ஃபுல்லா தேவனை மெடிடேட் பண்றோமா, சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் குறித்து தியானித்து கொண்டே இருக்கிறோமா? அப்ப அந்த பகுதிகளில் தேவனுடைய ஜீவன் ஃப்ளோ ஆக முடியாது, அங்க நம்ம அற்புதத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுவோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவர் சின்ன சின்ன டீடைல்ஸ், நம்ம லைஃப்ல உள்ள டீடைல்ஸ்ல கூட அவர் கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னா ரோமர் 8:16-17 நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கு இயேசுவுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து தேவனுக்கு பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரரா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பு, நம்ம மேல வேற ஒரு அன்பா, அப்படி கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி அதைதான் சொல்றேன். கிறிஸ்துவை தேவன் எப்படி நேசித்தாரோ அதே அன்புலதான் நம்மையும் அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்க இயேசு நமக்கு ஏன் அதை உணர முடியலன்னா, அங்க கிறிஸ்து எப்பவும் தேவன் கூட ஸ்பிரிட்ல ஒன்றாகவே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம பிளஷ்ல இருக்கிறதுனால அந்த தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியல, உணர முடியல. இப்போ அங்க நம்ம இதுல சிலுவைக்கு போகும்போது அங்க இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இப்போ கேட்டா கூட என் பிதா எத்தனையோ வித லேகியோன்களை என்ன செய்வாரு, எனக்காக அனுப்புவார் அப்படின்னு சொல்லி, தூதர்களை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி அங்க அவ்வளோ கான்பிடென்டா தேவன் மேல அங்க என்ன செய்யறாரு, நம்பிக்கை. நான் இப்ப கேட்டா கூட நீ சிலுவைக்கு போ, நீ எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் சிலுவைக்கு போன இப்ப கூட என்னை காக்கும்படி அவருடைய தூதர்களை அனுப்புவார். அதுதான் அதோடைய அர்த்தமா நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அவர் பிதாவை அறிந்து வைத்திருந்தார், பிதாவினுடைய அன்பை அறிந்து வைத்திருந்தார். இன்னொரு இடத்துல சொல்றார், லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று சொல்றார், நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசுவால ஏன் அவ்வளவு சூப்பர் நேச்சுரலா அங்க எல்லா விஷயங்களையும் டீல் பண்ண முடிஞ்சதுன்னா, அவருக்கு பிதா யார் அப்படிங்கறத தெரியும். அப்போ அதனாலதான் அந்த படகின் அந்த படகு சேதப்பட்டு அங்க தண்ணீர் மூழ்கடிக்கிற சூழ்நிலை வந்தப்ப கூட அவர் இருதயத்துல ஒரு துளி பயம் கூட இல்லை. ஏன்னா என் பிதா எனக்கு என் பிதாவை பற்றி எனக்கு தெரியும், அவரை அல்லாமல் என் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது அப்படிங்கிறத தேவன் அறிந்து வைத்தார். அதனாலதான் அங்க பயப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டீங்க? அப்ப யார சந்தேகப்பட்டுட்டாங்க? தேவனை சந்தேகப்பட்டுட்டாங்க, தேவனுடைய அன்பை சந்தேகப்பட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை விதங்கள்ல அவரை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பயத்தின் மூலம். அப்ப இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்து இன்றைக்கு நம்ம வெளியே வரணும்னு சொல்லி விரும்புறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம், ஒருவேளை இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்கள், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களா நம்ம இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை தேவன் காட்டியிருப்பாருன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த தரிசனத்தின் மூலம் தேவன் பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். என்னென்ன கவலையில நீங்க வந்திருந்தாலும் அந்த கவலையை நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு விக்கிரகமா இருக்கு. அப்ப அந்த விக்கிரகமா இருக்கிற கல்லா இருக்கிற, அப்படி நீங்க மெடிடேட் பண்ணி பண்ணி கல்லா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய ஜீவன் அங்க ஃப்ளோ ஆக முடியாது, அவருடைய அற்புதம் அங்க என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னாலே, அதை அறிந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். இப்போ இன்னைக்கோ ஒரு வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 30:5. மொழிகள் 30:5 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இதே வார்த்தையை டிபிடில ரொம்ப அழகா இருக்கு. எவ்ரி ப்ராமிஸ்
from the faithful God is pure and proves to be true. He is a wraparound shield of protection for all his lovers who run to hide in him. அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது பரிசுத்தமான வாக்குத்தத்தம். அது நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமை அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன செய்து இருக்குது. அடுத்தது he is a wraparound shield of protection. நம்ம என்னைக்காவது அப்படி நினைச்சு பார்த்துக்கோமா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகம். அப்ப அவரே நமக்கு கேடகமா இருக்கிறாருன்னா நமக்கு விரோதமான எந்த தீங்கு நம்ம வாழ்க்கையில நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு எத்தனை விதமான பயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஆல் ஹிஸ் லவர்ஸ் who run to hide in him. அவருக்குள்ள மறைந்த அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்படி பாதுகாப்பு நிச்சயம் இருக்குது. எனக்கே அப்பா இருக்கிறாரு, நான் என் அப்பாவனுடைய நிழல்ல இருக்கிறேன். அவர் தன்னுடைய செட்டைகளின் நிழல்ல அவருடைய ரத்தத்துக்குள்ள என்னை மறைத்து வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் என்ன செய்திருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போனா ஒரு காலம் ஒரு சத்துருவும் நம்மை தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு அந்த அதாவது நம்ம உலக ஞானம் நம்மளை என்ன செஞ்சிருது அப்படின்னா பயங்களுக்கு நேராக கொண்டு போகுது. உலகத்துல அங்க அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு அப்படி நடந்தது, அதனால எனக்கு என்ன நடக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு இந்த உலக ஞானம் அங்க தேவனுக்கு முன்னாடி பைத்தியமா இருக்கு. நம்ம போன வாரமும் அதைதான் பார்த்தோம். ஏன் ஆவியானவர் சொல்றான்னு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஞானம் அங்க தேவனுடைய அடைக்கலத்தை நம்ம அப்படி இருக்கும்போது தேவனுடைய அடைக்கலத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஏன்னா அந்த ஏரியால நம்ம அந்த காரியத்தை நம்ம விக்கிரமமாக்கி வைத்திருக்கிற போது அங்க ப்ரொடெக்ஷன் என்ன செய்ய முடியாது, நமக்கு வர முடியாது. அப்ப இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள்ல அவருடைய வார்த்தை மாத்திரம் சத்தியம், அவருடைய வார்த்தை மாத்திரம் நிஜம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. First Thessalonians chapter 2 verse 13. அதில்ல சாரி, அதில்ல Second Timothy chapter 2 verse 13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல உண்மை இல்லை நம்ம கிட்ட, நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இன்னும் என்ன செய்யல, உண்மையா இல்ல. ஆனா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சமீப நாட்கள்ல கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இந்த டெய்லி டிவோஷன்ல அங்க நம்ம ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிருப்பேன், அங்க மரணம் வரும்னு நிச்சயித்துட்டாங்க. ஆனா எங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? மரித்தோரை உயிர்த்தெழ செய்கிற தேவன் மேல இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்க சூழ்நிலைகள் எல்லாமே எதிரா இருக்கலாம், இப்படிதான் இருக்கு, எனக்கு அதை நான் நிச்சயம் பண்ணிட்டேன். ஆனா ஏன் நம்பிக்கை இதை செய்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் மேல, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல என் நம்பிக்கை இருக்குன்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவன் அந்த இடத்துல இறங்கி உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். அந்த ஃபர்ஸ்ட் டே, அதாவது August 1 அந்த டிவோஷனையும் இந்த 2வது நாள் Second August டிவோஷனையும் கண்டிப்பா நீங்க இதை பார்க்காதவங்க பாருங்க. சில காரியங்கள தேவன் உங்க கூட பிரத்யட்சமா பேசுவார். அப்போ அந்த பவர் ஆஃப் பிரைஸ குறிச்சு ஆண்டவர் என் கூட அதிகமா இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன சூழலா இருந்தாலும் சரி, நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, தேங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, அவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் உங்களுக்காக தன்னால மாறும். அதுதான் அந்த 1ஆம் தேதி டிவோஷன்ல பார்த்தோம். ஏன்னா பிரத்யட்சமா அது என் கூட ஆண்டவர் திரும்ப 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 பேசின ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருக்கட்டுமே, அவரால முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாதுங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப ஏன் கவலை வருது நமக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோம், உலகத்தை பார்க்கிறோம். உலக ஞானம் நம்மள என்ன செய்யுதுன்னா, தேவ ஞானத்தை விட உலக ஞானம் நமக்கு பெரிதாய் தெரியுது.
அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த கவலைக்குள்ள போறோம். இன்றைக்கு எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு தேவ ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார், வார்த்தையின் அறிவை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி இருதயத்துல விசுவாசிங்க, வாயில பேசுங்க. உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். அப்போ இந்த வார்த்தை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். If we are faithless, அதாவது do not believe and are untrue to him, he remains true, faithful to his word and his righteous character, for he cannot deny himself. தன்னை அவர் மறுதலிக்கவே முடியாது. இத சொல்லிட்டு இதை நான் சொல்லலன்னு அவர் என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க முடியாது. ஏன்னா அவருடைய நேச்சர் அதுதான். அவர் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தத்துக்கு, ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கும் அவர் எப்படி இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அந்த கவனத்தை பத்தி பார்க்க போகிற காரியங்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமா நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்போ போன வாரம் நம்ம பார்த்த அந்த இதுதான் நம்ம அதுல பார்த்தோம். ஏசாயா 51:1 அதுல நம்ம பார்க்கும்போது நீதியை தேடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்தது. நீதியை பின்பற்றி, those who chase after righteousness. அப்போ இந்த ரைட்டியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நீதியை பத்தி பார்த்திருக்கோம். அப்ப இதை இன்னும் கொஞ்சம் ஒரு சின்னதா நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு என்ன செய்யும் விளங்கும். இந்த நீதி அப்படிங்கிறது நம்முடைய செயல்களினால், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் இதெல்லாத்தையும் வெறுத்துட்டேன், நான் இதை கலட்டிட்டேன், நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்றேன், இதனால வருகிறது நீதி அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் வெறும் அழுக்கான கந்தைய போல இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய செயல்களினால நம்ம ஒரு நாளும் என்ன ஆக முடியாது, நீதிமான்களாய் மாற முடியாது. 2 கொரிந்தியர் 5:21 ஒரு வசனம் இருக்கு. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. நான் தமிழே வாசிச்சுட்டு இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21, 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். For God made the only one who did not know sin to become sin for us, so that we who did not know righteousness might become the righteousness of God through our union with him. அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தம் அவர் நமக்காக பாவமானபடியினாலே இன்றைக்கு அவருடைய நீதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். Who did not know righteousness, நமக்கு நீதினா என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அந்த நமக்கு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் பாவமாக்கப்பட்டதுனால இன்றைக்கு அவரின் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நீதியை தேடுகிறவர்கள், அப்ப தேவ நீதி, அந்த நீதியை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குன்னு தான் போன வாரம் பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு வனாந்திரம் ஏதேனை போல மாறும், அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்ப இன்றைக்கு நீங்க தேவ நீதியை பெற்றிருக்கிற ஜனங்கள்னா நிச்சயமா உங்க வனாந்தரங்கள் ஏதேனை போல மாறும். அதுதான் அவருடைய உடன்படிக்கை. அப்போ உங்க அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும், சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் இதுதான் நம்மில் உண்டாயிருக்கும். ஒருவேளை சூழ்நிலைகள் உடனே மாறலனாலும் நமக்கு உள்ள அங்க என்ன செய்யும், முதலாவது மாற்றம் வரும். அப்புறம் சூழ்நிலைகள்ல நிச்சயம் மாற்றம் வரும். அது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அததான் பார்க்க போகிறோம். அந்த நீதினா என்ன, அந்த நீதிக்கு உண்டான எஃபெக்ட் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஏசாயா 32:17, ஐசாயா chapter 32 verse 17. வாசிக்கிறேன். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. அப்போ இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீதியின் கிரியை, நம்ம இன்னைக்கு
அவருடைய நீதியினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். அப்ப the fruit of righteousness என்னவா? அங்க என்ன இருக்குமா? சமாதானம் இருக்குமா? அதோடைய பலன் என்னவா? என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். அப்போ அந்த நீதிக்கு, தேவ நீதிக்கு அவ்வளவு ஒரு பவர் என்ன செய்து இருக்குது. இன்றைக்கு நம்முடைய நீதி இல்ல, தேவ நீதியை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் நீதியை தேடிட்டாலே போதும், இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் எல்லாம் தன்னால நமக்கு என்ன செஞ்சிரும்? வந்துரும். அதுலதான் அந்த மத்தேயு 6லதான் அதை குறிச்சு தேவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அங்கதான் கவலைப்படுறத பத்தி எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அந்த இடத்துலதான் இந்த வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம் ஒரு நிமிஷம். அதை எடுத்தவங்க சொல்லுங்க. இருக்குன்னு மத்தேயு மத்தேயு 6:33 நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அப்போ நம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நீதியை தேடு, உன் தேவையை நான் பார்த்து கொள்வேன். நம்முடைய சுய நீதி அல்ல, தேவனுடைய நீதி இன்றைக்கு எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு அவருடைய நீதியை பெற்ற நாம் எவ்வளவு தூரம், எவ்வளவு காரியங்களுக்கு நமக்கு தேவன் அங்க ஆக்சஸ் கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன செய்யறோம்? குறைவுகள்ல இருக்கும். இன்றைக்கு நீங்க அதை அவங்க மைண்ட்ல, அந்த இருதயத்துல நான் தேவ நீதியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆழமா விசுவாசிக்கும் போதே, அதை நீங்க சொல்லும் போதே சத்ருவானவன் வெட்கப்பட்டு ஓடுறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வார்த்தை ஐசையா 32:17 நான் வாசிக்கிறேன். The fruit of righteousness will be peace. அங்க நிச்சயம் சமாதானம் இருக்கும். The effect of righteousness will be quietness and confidence forever. நீங்க நீதியை பெற்றிருக்கீங்கன்னா அங்க எப்பவும் என்ன இருக்கும்னா கான்பிடன்ஸ் இருக்கும், உறுதி இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நான் தேவ நீதியை பெற்றிருக்கிறேன், எனக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும், யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ், அந்த நீதியில நீங்க ஸ்திரப்பட்டிருப்பீங்கன்னா, அதுதான் அந்த நம்ம ஏசாயா 54ல நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை. இப்ப அந்த வார்த்தை எனக்கு ஆண்டு ஞாபகப்படுத்துற, அது வாசிக்கலாம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. முதல் வார்த்தையே என்னது? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்போ எதுல ஸ்திரப்பட்டு இருக்கணுமா? எனக்கு தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கும் போது அங்க என்ன ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ அந்த ரைச்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்னா இத்தனை பிளெஸிங்ஸ் அங்க என்ன செய்து சொல்லப்படுது. அப்போ நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, நம்ம அந்த ரைச்சியஸ்னஸ்ல இப்ப நிறைய பேருக்கு பயம் அதான். ஐயோ, சிலர்லாம் என்கிட்ட கேக்குறீங்க, நான் பொருத்தனை பண்ணி இதெல்லாம் விட்டுருந்தேன், ஆனா இதை விட்டுருந்தேன், இதை நான் செய்யும் போது ஆண்டவர் என்னைய தண்டிச்சிருவாரா? அப்போ அந்த நீதி யார்கிட்ட இருக்கு? நம்முடைய நீதியிலேயே அவருக்கு நம்ம ஒரு கலற்ற ஒரு வளையலோ, நம்ம கலற்ற ஒரு மோதிரத்திலேயோ அவர் வல்லமை அடங்கி இருக்கு, அவருடைய அன்பு அடங்கி இருக்குது.
அந்த அளவுக்கு நம்ம தேவனை என்ன செஞ்சுட்டோம், ரொம்ப சீப்பா என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். நம்ம செய்யறதுனால அவர் நம்ம என்ன செய்வாரு, நமக்காக இறங்கிடுவாரு, நமக்காக அவர் எல்லாத்தையும் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரே. இனி நம்ம செய்யறதுனால அவருக்கு அங்க என்ன கிடைக்க போகுது? நம்ம கொஞ்சம் அதை ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்பா யாருங்கிறது நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம இன்னும் அந்த நீதியில என்ன செய்ய முடியல, ஸ்திரப்பட முடியல. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கண்களை திறக்க விரும்புகிறார். ஏன் நீதி நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் மகனே மகளேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய நீதியில நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கும் போது அந்த கொடுமைக்கு தூரமாகவும், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாகும். இதே வசனத்தை நான் ஜிபிடி வெர்ஷன்ல வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐசாயா சாப்டர் 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நீதியில ஸ்திரப்பட்டிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் அது கொடுக்கு. இதெல்லாம் சமாதான உடன்படிக்கையின் கீழே நம்ம ஏசாயா 54 நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நீதியில நம்ம என்ன செய்யணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும். தேவனோடு கூட நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படி நம்ம அந்த நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கும் போது இத்தனை ஆசீர்வாதங்களும் என்ன செய்து நமக்கு வருது. நான் இந்த ஐசாயா சாப்டர் 54:14 நான் டிபிடில வாசிக்கிறேன். You will be established in righteousness, oppression be far from them, fear be far from them, yes, terror will not come near you, nor will you be afraid. அப்போ இன்னைக்கு நமக்கு பயம் எங்கேயோ வருது அப்படின்னா நமக்கு என்ன இல்லைன்னா, நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுல நம்ம ரூட்ல, நம்ம ஹார்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ரூட்ல அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும்போது, ரைச்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகல, ஐயோ இது எப்படி நடக்கும், இது இது அதாவது நம்மளுக்கு நீங்க நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல மீடியா, நம்ம சூழ்நிலைகள், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மள கேட்கிற நியூஸ், இதனால நம்ம ரைச்சியஸ்னஸ் என்ன செய்யுது, அந்த ரைச்சியஸ்னஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் அவங்களும் அதாவது ஆண்டவர் சொல்ற, ஏசப்பா சொல்றாங்க, அதாவது உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு கான்பிடென்டா நம்ம அதை சொல்ல முடியும்? இன்னைக்கு அவர் நீதிமான்னா நானும் நீதிமான், அவர் தேவனுடைய பிள்ளைனா நானும் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என்னத்தோட பிசாசுக்கு வல்லமை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த கான்பிடன்ஸ்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பயம் இல்லாத இருப்போம், திகிலுக்கு தூரமாவோம். அங்க இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது உன்னை அணுகுவதில்லை, கொடுமைக்கு தூரமாவாய். அதுதான் கொடுமைங்கிறது, அப்ரஷன். அப்ரஷனுக்கு நம்ம என்ன செய்வோமா, தூரமாவோமா. அப்ப இன்றைக்கு இந்த நீதியில தேவன் நம்ம என்ன செய்யணும், எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லி விரும்புறாரு. இப்போ அதை ரொம்ப குவிக்கா நம்ம பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போவோம். அப்போ அந்த புது உடன்படிக்கையில நம்ம என்ன செய்யறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நீதிமான்கள் ஆக. நான் எதுக்கு நான் திருப்பி திருப்பி இதை சொல்றேன்னா, இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. அப்ப ரோமர் 3:21-22 நீங்க வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவனாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சரியா? இப்ப அழகா அந்த வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி, ரைச்சியஸ்னஸ் த்ரூ கிரைஸ்ட். எப்படி? அவரை விசுவாசிக்கிறதுனால இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாரும் இங்க ஒண்ணு சேர்ந்து கூடி இருக்கிறோம் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறதுனால தானே.
அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை பெற்றிருக்கிறோம்? தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த நீதியில நம்ம என்ன செய்யணும்? எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்ப அடுத்த 24 தான் பாக்குறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர் மூலமா தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கலெக்டர் எதையினால நம்ம என்ன செய்ய முடியாது? நீதிமான் ஆக முடியாது. நான் அதை செஞ்சேன், நான் இதை கொடுத்தேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதனால என்னை தேவன் நேசிப்பாரு. அப்படி இல்ல. நம்ம அவர் மேல வைத்த அன்புனால நம்ம என்ன செய்யறோம்? நிறைய கிரியைகளை, நற்கிரியைகளை நம்ம செய்யறோம். அது அவர் நமக்குள்ள இருந்து செய்ய தூண்டுகிறதன் விளைவேதான் தவிர நம்முடைய செயல்கள் ஒரு நாளும் நம்மை நீதிமான் ஆக்க முடியாது. நம்ம அப்பா நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து அந்த அன்பின் நிமித்தம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிரைஸ்டோட சாக்ரிபிஷியல் டெத், அந்த ரிசரக்ஷன்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கு? ரைட்டியஸ்னஸ் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 5:17-18. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் அப்போதுக்கா எவ்வளவு அழகா இந்த வசனங்கள் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவனுடைய மீறுதலினாலே, யாரு? ஆதாம். அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கார். ஆதாம் மூலம் மரணம் வந்துச்சு. அந்த ஆதாமுக்கு கீழே வந்து எல்லாரையும் அந்த மரணம் என்ன செஞ்சது? ஆண்டு கொண்டது. ஆனால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அப்போ மரணம் அத்தனை அதாவது எவ்வளவு அதெல்லாம் ரொம்ப அழகா விசுவாசிக்கிற. ஆதாம் மூலம் மரணம் வந்துச்சு. அந்த ஆதாம் செஞ்ச காரணத்தினாலதான் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். பாவம் வந்து நம்மள என்ன செஞ்சுச்சு? ஆண்டு கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிற நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு அங்க மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு நான் அவருக்கு பிள்ளை ஆயிட்டேன், அவருடைய வம்சத்துக்கு கீழே நான் வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு நான் ஜீவனை அடைந்திருக்கிறேன் அப்படிங்கறத எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? மரித்து போய் கிடந்த நம்மை, மரித்தவர்களா இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்னு எபேசியர்ல வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு அதாவது ஆதாமுக்கு கீழே இருந்த பாவத்துக்கு கீழே நம்ம இருந்தோங்கிறத ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனா இன்னைக்கு இயேசுவின் ஜெனரேஷனா, கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறன்னா அந்த ஜீவனை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு டவுட்ஸ் நமக்கு வருது. அப்ப இன்றைக்கு அந்த நீதியில நான் கிறிஸ்துவின் நீதியை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம அந்த நீதியில எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறது. அதுதான் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு அவர் நிமித்தம், அவர் மேல வச்ச விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். அடுத்ததா பீஸ் த்ரூ ஜீசஸ். அப்போ இயேசுவையே அடிக்கடி நம்ம சொல்றது அவர் சமாதான பிரபு. ஏசாயா 9:6 நம்ம பார்க்கிறோம். ஐசாயா சாப்டர் 9:6 அததான் பார்க்கிறோம். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்ம பிதாவோடு கூட இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:1 வாசிக்கலாமா? 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு? நம்மள ஒரு நாள் அவர் பாவியா என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். நம்ம பார்க்கும்போது
அந்த தேவ நீதியை பெற்றவர்களாதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தம் தேவ நீதியை பெற்றவர்களாதான் நம்மை தேவன் பார்ப்பாரே தவிர, நம்மை ஒரு நாளும் நம்ம செஞ்ச பாவத்தை வச்சு அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மள பார்க்க மாட்டார். அது அவர் மறந்துட்டேன்னு சொல்றாரு. அதுதான் புது உடன்படிக்கையின் சத்தியமே. அதுதான், நான் மறந்துட்டேன், நான் மறந்ததை நீ ஏன் நினைக்கிறேன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. அப்போ அந்த நீதியில நம்ம என்ன செய்யணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி என்றைக்கோ சில காரியத்தை குறிச்சு வரும்போது, இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் நினைவுபடுத்தணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்றேன். எனக்கும் அதை தான் நான் வேண்டிக் கொள்றேன். ஏன்னா அந்த நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கும் போது நமக்கு கொடுமை கிடையாது, பயம் கிடையாது, திகில் கிடையாது, அது நம்மை அணுக முடியாது. அப்போ அடுத்ததான் யோவான் 14:27, John chapter 14 verse 27. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதாவது தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம், இன்றைக்கு தேவ சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா இதுல நம்ம வாழ்றோமா என்ன அப்படிங்கறதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படி வாழ முடியல அப்படின்னா, நீதியில நம்ம என்ன செய்யல, ஸ்திரப்படல. அப்ப நீதியில நம்ம ஸ்திரப்பட்டு இருந்தோம்னா, நான் எப்போனாலையும் அப்பாட்ட போவேன், நான் பேசுவேன், அவர் என் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா நம்ம அப்பாட்ட, அதுதான் வசனம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். தைரியமா நம்ம என்ன செய்யலாம், அப்பாட்ட போல, இந்த இடத்துல நான் குறைவா இருக்கேன்ப்பா, இதுல எனக்கு நான் என்ன செய்யணும், இன்னும் கிறிஸ்துவின் அந்த சுவாவம் சாயலாம் நான் மாறணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். அப்போ இன்றைக்கு தேவனோட சமாதானம், தேவ சமாதானத்தை இன்றைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் சமாதானத்தை, இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, அப்போ ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்ப இன்றைக்கு அந்த சமாதானத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது ஏன் இல்ல அப்படின்னா, அவர் ஸ்பிரிட்ல எப்போ பிதாவோடு கூட ஒன்றிணைந்திருந்தார். ஆனா நம்ம இல்ல. நிறைய நேரங்கள்ல பிளஷ்ல என்ன செய்யறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அந்த மாம்ச சிந்தை உடையவர்களா இருக்கிறதுனால அந்த மரணத்தின் எண்ணங்கள், நீதியின் கிரியை உண்டான எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. அதனால பயம் வருது. அப்ப இன்றைக்கு தேவ நீதியில நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அடுத்ததா அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒரு குவயட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ், நம்பிக்கையும் ஒரு அமைதலும் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த நீதிக்கு கீழே இத்தனை ஆசீர்வாதங்கள் என்ன இருக்கு. நீதியை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, தேவனுடைய நீதியை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது என்றென்றைக்கும் உள்ள சமாதானம். இது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு போகுங்கிறது கிடையவே கிடையாது. இது என்றென்றைக்கும் நமக்கு இந்த அஷூரன்ஸ் என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல என்னன்னா, தேவனுடைய அவரை பற்றுகிற விசுவாசத்தை நிமித்தம் அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, லாஸ்டிங் பீஸ், எப்பவுமே சமாதானம், இன்னர் குவயட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ். இதெல்லாம் எங்க இருக்கு, எதுல இருக்கும், அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல இருக்கும். நான் தேவ நீதியை பெற்றிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கேன், எனக்கு இந்த வாக்கு தத்தம் சுதந்திரமானது, நான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்றேன். அங்க ஏசப்பா எங்கேயுமே நம்மள மாதிரி போராடி அப்படி இப்படி எல்லாம் எங்கேயுமே போய் அற்புதங்களை பண்ணும்போது ஜெபிக்கவே இல்லை. நைட்டெல்லாம் இருந்தாரு பிதா கூட. ஆனா மக்கள்கிட்ட வரும்போது அவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அங்க அற்புதம் நடக்கு. காரணம் என்னன்னா, அங்க பிதாவோடு கூட இருந்த அந்த உறவு, தான் நீதிமான் அப்படிங்கிற அந்த இதுல அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுனால, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன். அப்போ அந்த இடத்துலயும் இயேசுவுக்கும் நமக்கு வந்த அதே சோதனை தான் வந்தது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு அடிக்கடி அவன் என்ன செய்யறான், சந்தேகத்தை தான் இயேசுவுக்கு கொண்டு வந்தான். ஆனா அவர் அந்த இடத்துக்கு போயிட்டோம், திரும்பி அந்த இடத்துல இருந்து அங்க பிதாவினுடைய அன்பை கண்டுபிடிச்சு அவர் பிதாவோடு கூட ஐக்கியமா இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்,
அவருக்கு வந்த சோதனை தான் இன்றைக்கு நமக்கும் வருது. பிசாசு நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்டயும் அதே கேள்வியை தான் கேட்கிறான். நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கே அதெல்லாம் நடக்கு, ஏன் உன் வாழ்க்கையில மாற்றம் வரல, இத்தனை வருஷம் காத்திருக்கிறியே, உனக்கு ஏன், நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு நடந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை நம்ம கிட்ட என்ன செய்யறான், இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கிறான். அப்போ அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சந்தேகமான அப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருக்கு வந்த போதிலும் அந்த இடத்துல இருந்து பிதாவை கண்டுபிடித்து, பிதாவினுடைய அன்பை கண்டுபிடித்து அங்க அவரால ஜெயிக்க முடியும்னா, இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து, அதுதான் நம்முடைய நாம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நீதியை குறித்து எப்பெல்லாம் ஒரு சந்தேகம் வருதோ, நீங்க உடனே உள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் எனக்கு இப்படி ஏன் டவுட் வருது, நான் இந்த சந்தேகம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அவர் உதவி செய்வார். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான காரியங்களை நம்ம ஜெபங்கிறதுல தேவைகளை தான் நிறைய சொல்றோமே தவிர, நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஆவியானவற்றை கொண்டு போறதே இல்ல. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பயத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு ஒரு அப்ரெஷன் என்ன வந்தாலும் சரி, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் ஏன் இதை இப்படி திங்க் பண்றேன், நீங்க எனக்கு அதோடைய ரூட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா, நிச்சயம் அந்த ரூட்டை ஆண்டவர் காட்டுவாரு. அந்த இடத்துக்கு போய் நீங்க தேவனுடைய அன்பை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா அதையும் காட்டுவாரு. உடனடியா நீங்க அந்த எண்ணங்கள்ல இருந்து நிச்சயமா தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டார். அவர் 100% எப்படிதான் வந்தார், ஹியூமனா தான் வந்தார். நம்மை போல அங்க பிசாசு அவருடைய அன்பை சந்தேகப்படுத்தி கொண்டேதான் என்ன செய்யறான், இருக்கிறான். அதுதான் மாம்ச எண்ணம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய அன்பை எந்த இடத்துல எல்லாம் நம்ம சந்தேகப்படுறோமோ அங்க எல்லாம் மாம்ச எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். மாம்ச எண்ணம்ங்கிறது இச்சை அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. அன்பை சந்தேகப்படும் போதுதான் அங்க என்ன வருது, மாம்ச எண்ணம் வருது. இந்த மாம்ச எண்ணங்கள் தான் பாவத்தின் கிரியைகளான மற்ற பாவங்களுக்கு நேராக நம்ம எடுத்துக்கொண்டு போகுது. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருடைய அன்பை சந்தேகப்படுறோமோ அங்க எல்லாம் யாருடைய வேலை இருக்கு, பிசாசினுடைய வேலை இருக்கு. இன்றைக்கு நம்ம அதை அறிந்து கொள்வோம். இப்போ அடுத்ததா ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை இன்றைக்கு பார்க்க போறோம். எவ்வளவு வேகமா பார்க்கிறோமோ பார்க்கலாம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 31 வசனம். எசேக்கியேல் chapter 34 verse 31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சரி, இந்த வசனம் சொல்ற வார்த்தை, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்போ நிறைய இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம், அவரை ஷெப்பர்டா நம்ம அவருடைய ஷீப்பா அவர் என்ன செய்யறாரு பார்க்கிறத பார்க்கிறோம். அதற்கு ஒரு 4-5 வசனங்கள் கூட நான் சொல்றேன். அப்போ இப்படிப்பட்ட ஆடுகளுக்கு அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தின் மூலம் நம்ம பார்க்க போறோம். இப்போ சங்கீதம் 23:1 தாவீது கூட சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். அப்போ யோவான் 10:11 வாசிக்கலாமா? யோவான் 10:11. John chapter 10 verse 11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு இது புதிய ஏற்பாடு. இங்க இயேசு கிறிஸ்து அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தை, நான் தான் யாரு, நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அடுத்தது ஏசாயா 40:11. ஐசாயா chapter 40 verse 11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அப்போ
திரும்ப 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 தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, நான் மேய்ப்பன், நீங்கள் என்னுடைய ஆடுகள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ சங்கீதம் 103, Psalms chapter 100 verse 3. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். திரும்ப திரும்ப அதுதான். அப்போ நம்ம ஆடுகள் அவர் மேய்ப்பன், நம்ம ஆடுகள் அவர் மேய்ப்பன். சரியா? இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரப்போறோம். அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். இப்ப நீங்களும் நானும் அவருடைய ஆட்டுக்குட்டி, அவர் தான் நம்ம மேய்ப்பன் அப்படின்னா, அங்க ஒரு உடன்படிக்கை அங்கே தேவன் செய்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் 34:25 முதல்ல வாசிங்க. எசேக்கியேல் chapter 34 verse 25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்து. யாரு கூட? இப்படிப்பட்ட மேய்ச்சலின் ஜனங்கள், அவருடைய ஆடுகளா இருக்கிற தன்னுடைய ஜனங்கள் கூட அவர் என்ன செய்யறாரா? சமாதான உடன்படிக்கை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்க தாவீது யோனத்தான் சமாதான உடன்படிக்கை பண்றாங்க. அது நிமித்தம் அங்க யோனத்தான் மரித்த பிறகு கூட, நான் என் நண்பனுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தம் அங்க யாரை நான் காப்பாற்றுவேன்? யோனத்தானுடைய சந்ததியை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி, அங்கே சவுலின் வம்சத்துல யாராவது மீந்திருக்கிறாங்களான்னு சொல்லி மேவிபோசேத்தை தன்னுடைய பந்தியில நித்தம் அவனோடு கூட உட்கார வைத்து அங்க என்ன செய்யறாங்க? சாப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பண்ணின சமாதான உடன்படிக்கைக்கு அவ்வளோ உண்மை உள்ளவங்களா இருப்பாங்கன்னா, இன்றைக்கு தேவன் அவர் மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிற நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாரு? துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அப்ப என்ன? நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை அவர் என்ன செய்வாரு? ஒழிய பண்ணி அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அப்போ சுகமா இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? நல்ல சுகமான நித்திரையும் தேவன் என்ன செய்வாங்க? கொடுப்பாராம். இப்போ இன்னைக்கு அந்த சமாதான உடன்படிக்கையில முதல் ஆசீர்வாதம் என்ன? நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை அவர் என்ன செய்வாரு? ஒழிய பண்ணுவார். சுகமாய் குடியிருப்போம், சுகமாய் நித்திரை பண்ணுவோம். இதுதான் அந்த சமாதான உடன்படிக்கையில அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த உடன்படிக்கையையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்மையாக்கி இருக்கிறார், சத்தியமாக்கி இருக்கிறார். அப்ப இதை நம்ம விசுவாசிச்சோம்னா, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை குறிச்சு நமக்கு என்னைக்காவது பயம் வருமானா? நிச்சயமா வராது. போன வாரம் அதுதான் ஆவியானவர் திரும்ப திரும்ப பேசுறத பார்த்தோம். நமக்கு விரோதமா அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இந்த பயத்திலேயே நம்ம ஏன் வாழ்றோம்னா, நீதியில நம்ம என்ன செய்யலாம்? ஸ்திரப்பட. நான் நீதிமான், என்னத்தோட ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்ல அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, அந்த அதுக்கு மேல அந்த பிசாசுக்கு நமக்கு மேல என்ன கிடையாது? ஹோல்டு கிடையாது. அப்போ எல்லாமே எங்க இருக்கு? அந்த நீதியில ஸ்திரப்படுறதுலதான் நம்ம அற்புதங்கள் அடங்கி இருக்கு. இதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I will make a covenant of peace with them and drive away the dangerous animals from the land, so that my people can live safely in the wilderness and sleep securely in the forest. அடுத்த வசனம் வாசிங்க, 26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அடுத்த ஆசீர்வாதம் சமாதான உடன்படிக்கையில என்ன இருக்கு? அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் சுற்றுப்புறங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதுதான் என்னது? சமாதான உடன்படிக்கை. இதை நமக்குரியதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எனக்கு என் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், என் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழைதான் பெய்யும்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்னைக்கு உடன்படிக்கை அந்த மனுஷ ரத்தத்தின், அதாவது மிருக ரத்தத்தின்
மூலம் பண்ணப்பட்ட உடன்படிக்கைக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆபிரகாம் கூட அந்த மிருக ரத்தம் தான் அங்க சிந்தப்படுது. அந்த உடன்படிக்கைக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ இன்றைக்கு தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் எத்தனை உண்மை உள்ளவரா இருப்பார்? அவர் சொல்லிட்டாரு, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழைதான் என்ன செய்யும்? பெய்யும். அங்க சாபம் கிடையாது. ஏன்னா நீங்க அவர் பிள்ளை, நீங்க நீதிமான் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். இதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I will make them and the places surrounding my hill a blessing. I will send down showers in season. There will be showers of blessing. நம்ம பாட்டு படிக்கிறோம், அருள் ஏராளமாய் பெய்யும்னு. அவர் வந்து நம்ம என்னவோ அவர் நம்ம கேட்கறதுனால அவர் பெய்ய பண்றாரு இல்ல. இன்னைக்கு நம்ம அவர் பிள்ளை ஆயிட்டோம், அதனால அங்க ஆசீர்வாதமான மழை பெஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது அங்க அதுக்கு மேல நம்ம ஆசீர்வாதங்களை தடுக்க எந்த வல்லமைக்கும் இடம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அடுத்த வசனம் 27. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு அழகான ஒரு காரியம். அதாவது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். இதெல்லாம் நம்ம கையில இருக்கா? மரம் கனி கொடுக்கறதும், நம்ம என்னதான் உரம் வச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த கனியை தர வைக்கிறது யாரு? நம்ம அப்பா. அப்போ வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி பலனை கொடுக்க வைக்கிறதும் அவர்தான். அடுத்தது, அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். அங்க வியாதியோட இருப்பாங்கன்னு போடல, அங்க கஷ்டத்தோட இருப்பாங்க, போராட்டத்தோட இருப்பாங்கன்னு போடல. எப்படி இருப்பாங்களா? தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பாங்க. மறுபடியும் நான் சொல்றதுன்னா, பாடு துக்கம், பாடு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பாடு நிறைஞ்சது துக்கம் நிறைஞ்சது அப்படின்னு நம்ம எந்த பாடையும் எந்த துக்கத்தையும் நம்ம தவறா நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். வியாதி இருந்தா அது பாடு, இந்த பிரச்சனை இருந்தா இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இது பாடு ஒன்னே. அதாவது ஒரு வசனம் ரோமர் 8 அன்னைக்கு வாசிச்சேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படும் ஆடுகளை போல இருக்கிறோம் பவுல் சொல்றாரு. அப்ப உபத்திரமும் பாடுகளும் யார் நிமித்தம் வருதுன்னா, கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்தது நிமித்தம் அங்க பாடுகள் உபத்திரவங்கள் அவங்களுக்கு எதிராக வருது. ஆனா அதுல ஒன்றுல கூட அவங்க தோற்று போகல. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதான உடன்படிக்கையில நீங்க உங்க தேசத்துல சுகமா இருப்பீர்கள், நல்லா இருப்பீங்க அப்படின்னு என்ன செய்யறாரு? அவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்ப இதை நமக்கு சொந்தமா நம்ம எடுத்துக்கொள்றோமா? இதுதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும், என் குடும்பத்துல நடக்கும். அடுத்தது பாருங்க, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது, நமக்கு நம்மளை என்னெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறோம், யாரெல்லாம் நம்மள அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லார்ட்ட இருந்தும் அவர் என்ன செய்ய போறாராம்? விடுவிக்க போறார். அதாவது விடுவிக்கிறது தான் அந்த சமாதான உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குச்சத்தம். அப்ப இன்னைக்கு நீங்க அந்த உடன்படிக்கை கீழே நான் இருக்கிறேன், என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க வரும்போது அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை என்ன செய்வாங்க? இதுக்கு மேல உங்களை என்ன செய்ய முடியாது? அவங்க அடிமைப்படுத்த முடியாது. சத்ருவும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அந்த நுகத்தின் கயிறுகள் எல்லாம் இன்றைக்கு அது அறுப்புண்டு போகிறது. இதை நம்ம விசுவாசிப்போம். இதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The trees of the field will yield its crops. The people will be secure in their land. They will know that I am the Lord when I break the bars of their yoke and rescue them from the hands of those who enslaved them. அப்போ அவங்க எப்போ அவர் கர்த்தர்ன்னு நம்ம எப்ப அறிந்து கொள்ளவோமா? அந்த சமாதான உடன்படிக்கையின் மூலம் நம்முடைய நுகத்தின் கயிறுகளை அவர் அறுக்கும் போது அவர் கர்த்தர்ன்னு, நான் கர்த்தர் நீங்க என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்கன்னு சொல்றாரு. அப்ப இதுல நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? இது எல்லாமே அவர் தான் செய்யறாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு, நீதியில ஸ்திரப்பட்டு இருக்கணும். அவருடைய ரத்தத்தினால என் கூட இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கை செய்து இத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்திருக்கிறார், இது எல்லாம் எனக்குரியது. அதனால எனக்கு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கும்ங்கிறத விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை.
அப்ப அடுத்ததா 28 நீங்க வாசிங்க. 28. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. ம், பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. ம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். திரும்ப திரும்ப நம்ம சுகமாய் குடியிருக்கிறத குறிச்சு தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் பாருங்களேன். நம்ம என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை சுகமா தங்கணும், என் பிள்ளை சுகமா தூங்கணும். நம்ம நினைக்கிறோம்ல நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு. அப்ப நமக்காக குமாரனை கொடுத்தவர் நம்ம மேல எவ்வளவு தூரம் கரிசனையா இருப்பாருங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம அப்பாவை குறித்து தவறான எண்ணங்கள் நம்ம இருதயத்துல என்ன செய்யாது, வராது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலையும் பாருங்க, என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை சுகமா தூங்கணும். இதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்னதாகவும் அவருடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். எத்தனை இடத்துல அவர் இந்த இடத்துல சொல்லிட்டா இருப்பாருங்க, சுகமா இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய கயிறுகளை கட்டுகளை நான் என்ன செய்வேன், அறுப்பேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதுதான் நம்ம அப்பாவினுடைய இருதயம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு பயம் வருமா? அப்படி வாக்கு கொடுத்தவர் சாதாரணமானவரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுதான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ளவர் எல் ஷடாய். He is all powerful. இந்த வாக்கு தத்தத்தை, இத்தனை வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை கீழே. அப்படின்னா இந்த உடன்படிக்கை கீழே இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் நமக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். சும்மா சொல்றது சாதாரணமான ஆள் இல்லையே. அது ஏன் நம்ம விசுவாசிக்க முடியல அப்படின்னா, அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யல, புரியல. அதுதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கு இந்த பிதாவானவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டோம்னா, இன்றைக்கு நிச்சயம் என் வாழ்க்கையில இதுதான் நடக்கும். ஏன் தேவன் என் குடும்பத்தை குறித்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா விசுவாசித்து நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். They will no longer be plundered by the nations, nor will wild animals devour them. They will live in safety, and no one will make them afraid. யாரும் என்ன செய்ய மாட்டாங்களாம், இவங்களை பயமுறுத்த முடியாதாம். அவருடைய சமாதான உடன்படிக்கையை பெற்ற ஜனங்களை ஒரு மனுஷனும் பயமுறுத்த முடியாது. எந்த ரிப்போர்ட்டும் உங்களை பயமுறுத்த முடியாது. எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளும் உங்களை என்ன செய்ய முடியாது, பயமுறுத்த முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல் கவர்னன்ஸுக்கு கீழே நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்ப அடுத்த வசனம் 29வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு கீர்த்தி பரம்பிய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. அவங்க தேசத்துல என்ன இருக்காதான், பஞ்சத்தால அவங்க வாரி கொள்ளப்பட மாட்டாங்களாம். புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. அப்போ அவங்க செய்யற அவமானத்தை நான் என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டாம், சுமக்க வேண்டாம். அதான் இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, I will provide for them a land renowned for its crops and they will no longer be victims of famine. நமக்கு என்ன கிடையாது, பஞ்சத்தால் வாரி கொள்ளப்பட மாட்டோம். நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருக்காது, பஞ்சம் இருக்காது. ஆபிரகாம் கேக்குறாரு லோத்துக்காக பரிந்து பேசும்போது, 10 நீதிமான்களை நிமித்தம் நீங்க காப்பாற்றுவீங்களா? ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு வர்றாரு, 50 நீதிமான், 10 நீதிமான் அப்படின்னு அந்த நம்பரை குறைச்சிட்டே வர்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு, இத்தனை நீதிமான் இருந்தா நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன், இத்தனை நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் நீதிமான்கள் நம்ம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம இடங்கள்ல அங்க என்ன இருக்காது, பஞ்சம் இருக்காது. அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம தேசங்கள் எல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறும். அடுத்த வசனம் 30 வாசிங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாதான உடன்படிக்கை நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்போது அங்க ஆண்டு சொல்ல, தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும்
இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு தூரம் இவ்வளவு ஒரு கரிசனையுள்ள ஒரு தகப்பனை நம்ம பெற்றிருக்கிறோம். என் பிள்ளைங்க, நான் தேவனாகிய கர்த்தர், நான் அவங்க கூட இருக்கிறது, என் மேய்ச்சலின் ஜனங்களோடு கூட நான் இருக்கிறதையும் அவர்கள் என் ஜனமா இருக்கிறதையும் அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் இந்த வசனம் வருது, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் சொல்றேன்னு சொல்லுப்பா அப்படின்னு இங்க யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? இசைக்கேலுக்கு என்ன செய்யறாரு? சொல்றாரு, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஜனங்கள், நீங்க யாரு? நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன். அப்போ இந்த மேய்ச்சலின் ஆடுகளுக்கு பண்ணின அந்த சமாதான உடன்படிக்கை இன்றைக்கு யாருக்கு உரியது? அந்த யோவான் 10 கொஞ்சம் வாசிக்கலாம். அதுலதான் அடிக்க அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அங்க ஆடு யாரு ஆடுகள் அப்படிங்கிறத 14, யோவான் 10:14. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. 14, 14 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்போ என்ன அழகா அங்க ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு அவர் நமக்கு யாரா இருக்கிறாரு? அந்த நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு நம்ம கூட பண்ணின உடன்படிக்கை, நீங்க சுகமா இருக்கீங்க, நான் ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போ உங்க தேசத்துல பஞ்சம் வாரிக்கொள்ளப்படாது, நீங்க சுகமாய் தூங்குவீங்க, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, துஷ்ட மிருகங்கள் உங்களை என்ன செய்யாது, உங்களை உங்களுக்கு விரோதமா அது என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. எவ்வளவு தூரம் அவ்வளவு இன்டிமேட்டா நம்மளை நேசித்து இவ்வளவு பெரிய உடன்படிக்கை அங்க பண்ணியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதான் நம்ம அவர் என்ன செஞ்சிருப்போமோ அறியப்பட்டு இருப்போம், நம்மளால அவர் அறியப்பட்டு இருப்பார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இப்படி ஒரு தேவன், ஒரு குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கும்போது என் ஆட்டுக்குட்டிகளுக்காக என் ஜீவனை கொடுத்து இத்தனை ஆசீர்வாதங்களை என் ஆட்டுக்குட்டிகளுக்காக கொடுக்கிறேன்னு அவர் வாக்கு கொடுத்திருப்பாருன்னா, அந்த வாக்கு தத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவரா இருப்பாரா மாட்டாராங்கிறத நம்ம அவருடைய வல்லமையை வைத்தே நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுற இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் இருக்கு, அதுல நம்ம டீட்டெயிலா போகும்போது இன்னும் அந்த புது உடன்படிக்கையில என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள், என்னென்னலாம் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் தேவன் நம்மை அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேரா நம்மளை கொண்டு போய் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா ஒரு குடும்பமாய் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. என்னுடைய விருப்பமும் அதுதான். நம்ம எல்லாரும் நீதிமான்கள் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்ல ஸ்திரப்பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினப்பா. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிற நாங்கள் சுகமாய் குடியிருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை துன்புறுத்துவோர் அச்சுறுத்துவோர் யாரும் இல்லாமல் நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். பஞ்சம் எங்க தேசத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பமா இருக்கிறதுங்கிறத நாங்க பார்த்தோம்ப்பா. நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்து எங்க கூட உடன்படிக்கை பண்ணி நாங்க உங்க பிள்ளைகளாகிய நாங்க சுகமா இருக்கணும்னு சொல்லி இத்தனை காரியங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உடைய வார்த்தையின் படியே எங்களை அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இது ஆன்லைன்ல ஆண்டவரே அப்பா கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் படி
ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் ஷேர் பண்ணுமா இதோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.